வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனலுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். சமையல் ஆயிடுச்சா? சாப்பிட்டீங்களா? என் வீடியோ முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக வருங்க. இப்போ நான் என்ன பேச போகிறேன்னா, டாக்டர்கிட்ட சில பேஷண்ட்டுங்க நடந்துக்கிறத பற்றி பேச போகிறேங்க. என்னடா இதுன்னு நினைக்காதீங்க. ஒரு லேடி பண்ணாங்களாம் டாக்டர்கிட்ட போய், டாக்டர் எனக்கு உடம்பு சரியில்லை சொல்லுங்கம்மா அப்படின்னாங்களாம். டாக்டர் எனக்கு ஒரு மாதமாக ஒத்த தலைவலி, அப்புறம் ஒரு கால் நடக்க முடியல, எந்த நேரம் பார்த்தாலும் ஒரே மனக்குழப்பமாக இருக்குது சார், அப்புறம் வெயில் ஆக மாட்டேங்குது, வெளியில் போக முடியல, ஒரே குழப்பமாக இருக்குது சார், என்ன செய்யுதுன்னு தெரியல, உடம்பெல்லாம் வலிக்குது, பேக் பெயினாக இருக்குது அப்படின்னு பல உடல் உபாதைகளை டாக்டர்கிட்ட கோரிக்கையாக வச்சாங்களாம். டாக்டர் சொன்னாராம், இது எல்லாமே எனக்கு இருக்குமா, மெயினாக உங்களால் எது தாங்க முடியலையோ, கால் வலியோ, பாத வலியோ, இடுப்பு வலியோ, உடம்பு வலியோ, எந்த வலி மெயினாக உங்களுக்கு வலிக்குதோ அதை மட்டும் சொல்லுங்கம்மா. நீங்கள் பாடு எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா நான் எதுக்குன்னு உங்களுக்கு வைத்தியம் பண்ணுவேன், எதுக்குன்னு உங்களுக்கு நான் மருந்து கொடுக்க முடியும், எல்லாத்தையும் ஒரே டயத்தில் கொடுக்க முடியாதுமா, ஒன் பை ஒன்னாக தான் செய்ய முடியும். மெயினாக உங்களுக்கு அதிக நேரம் எது இதில் வலிக்குதோ, எந்தெந்த உறுப்புகளில் வலிக்குதோ, பாதமா இல்லை தலைவலியா, எந்த மெயினாக உள்ளதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மருந்து எழுதி கொடுத்தாராம். அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்டர்கிட்ட தான் போகிறோமே, ஃபீஸ் கொடுக்குறோம்ல, அதனால நாம் எல்லாத்துக்கும் சொல்லிடுவோம் அப்படின்ட்டு சொல்லக்கூடாது. அதே மாதிரி எதுக்கு எடுத்தாலும் டாக்டர்கிட்ட தான் போகணும், அப்போ தான் சரியாக போகும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தலைவலியா சூடாக காஃபி குடிச்சு பாருங்கள், தைலம் தடவி பாருங்கள், அதுக்கப்புறம் தூங்கி பாருங்கள், ரெஸ்ட் எடுத்து பாருங்கள். அப்புறம் தேவையில்லாத சிந்தனைகளை, தேவையில்லாத குழப்பங்களை, பக்கத்து வீட்டில் போய் பேசுகிறது, அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனையை உருவாக்கி அவங்க பேசும்போது அதை போய் ஈடுபடுத்தி நம்ம ஏதாவது சொல்ல போய் அதை நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்கன்னா அவங்க சொல்ல அதை ஒரு மனக்குழப்பம். இதில் தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத கற்பனைகள்லாம் பண்ணாமல் ரிலாக்ஸாக இருந்தீங்கனாலே போயிடும். அதெல்லாம் மிஞ்சி உங்களுக்கு உடம்பு வலி, தலைவலின்னா டாக்டர்கிட்ட போங்க, தேவையில்லாததுக்கெல்லாம் போகாதீங்க. என்ன இது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் டாக்டர்கிட்ட போவாங்க. எப்போ நீங்கள் ஃபோன் பண்ணாலும் சரி, சில பேர் ஃபோன் பண்ணாலே என்னத்த போங்க, ஒன்றும் உடம்பே நல்லா இல்லை, சுகரு, தலை சுற்றுது, வாய் காஞ்சி காஞ்சி போகுது, மூட்டு வலிக்குது, நடக்க முடில, இடுப்பை வலிக்குது, இருக்குன்னு எந்திரிக்க முடில, இதெல்லாம் சொல்லுவாங்க. உலகத்தில் யார் தாங்க நல்லா இருக்கா? எல்லாருக்கும் உடல் உபாதைகள், வலி எல்லாம் இருக்க தான் செய்யுது. அதனால் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் நல்லா இருக்குங்க, பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்கேன், நடமாடிக்கிட்டு இருக்கேன். எப்போயாவது தலைவலி கால்வலின்னு லைட்டாக கொஞ்சம் நாள் பேசின அப்புறம் எடுத்ததுமே ஏண்டா ஃபோன் பண்ணோன்னு நமக்கு தோணும். அந்த மாதிரி எடுத்ததுமே என்னத்த சொல்கிறது போங்க. நேற்று கூட டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தேன், முந்தா நாள் கூட டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தேன். அவர் ஸ்கேன் எடுக்க சொன்னார். அவர் மன அழுத்தம் உங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொன்னார். கவலை தாங்க நிறையா இருக்குது, என்னங்க பண்ணுறது அப்படின்னா. மனிதனை பிறந்த எல்லாருக்குமே கவலைகள் தாங்க இருக்குது, கவலை இல்லாதவங்களே கிடையாது. அதனால் மனசோர்வு இருக்கவே கூடாதுங்க. சோர்ந்து படுத்துட்டிங்கன்னா படுக்கையிலே படுத்து கிடக்க வேண்டியதுதான். அதனால் அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக மூட்டை கட்டி வச்சுட்டு அடுத்த இது என்ன, அடுத்த வேலை என்னவோ அதை பார்க்கணும், போயிட்டே இருக்கணும். நீங்கள் தேவையில்லாத சிந்தனை குழப்பத்தையும் தேவையில்லாத தலைவலியை இழுத்து விட்டுக்கிட்டு டாக்டர்கிட்ட போனேன் வந்தேங்கக்கூடாது. அதே மாதிரி டாக்டர்கிட்ட போனால் ஏதாவது மெயினான, நமக்கு மெயினாக வலி எந்த வலி, இடுப்பு 10 நாளாக வலிக்குதா, அந்த இடுப்புக்கு மட்டும் சொல்லி மாத்திரை வாங்கிட்டு வந்து அதை க்யூர் பண்ணிவிட்டு, மற்ற சின்ன சின்ன இதுனா தண்ணி வெந்நீர் விட்டு காலை கழுவிக்கோங்க, வெப்பு போட்டு வெந்நீரை கொதிக்க வச்சு தழை ஏதாவது ஆடாதோட தழை என்ன தழையோ தைலத்தை தடவி இல்லை வெந்நீரை வச்சு ஊற்றுங்க. அதே போல் இந்த எண்ணெய்லாம் விற்கிறாங்க, இந்த காய்ச்சி கூட பாட்டிலில் 5 வகையான எண்ணெயில் நல்லா சூடாக்கி அதில் கற்பூரத்தை போட்டு பாட்டிலில் அடைச்சி
அதை வச்சுக்கிட்டு அந்த 5 மூலிகை எண்ணெயுமே, அதாவது செக்கெண்ணெய் தான் 5 எண்ணெயும், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், 5 எண்ணெயும் 100 100 வாங்கிட்டு வந்து அடுப்பில் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு ஒரு 10 கிராமோ 5 கிராமோ கற்பூரத்தை அப்படியே இறக்கி வச்சு அடுப்புலேயே போட்டிங்கன்னா பியர்னு பற்றிக்கும். இறக்கி வச்சு இது ஆளினால் எல்லாருமே தடவிக்கலாம். நீங்கள் அந்த எண்ணெயில் இறக்கி வச்சு கொஞ்சம் சூடு ஆற விட்டு அந்த கற்பூரத்தை போட்டிங்கன்னா, அந்த கற்பூரத்தை போட்டதும் குபு குபு குபுன்னு புகையும். ரொம்ப கொதியோடு போட்டிங்கன்னா பற்றிக்கும், தீ பற்றி எரிஞ்சிடும், அந்த எஃபெக்ட் போயிடும். அதனால் நல்லா கதை கதைன்னு ஆற விட்டு கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கும்போது அந்த கற்பூரத்தை நொறுக்கி போட்டிங்கன்னா ஆவியாக போயிட்டு நல்லா மெல்ட் ஆகிடும். திரும்ப அதை பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் தேய்க்கிறப்பெல்லாம் நல்லா கற்பூரம் வாசனை வரும். நீங்கள் அந்த கற்பூரம் சூடு, வேப்பெண்ணெய் சூடு, விளக்கெண்ணெய் குளுமை எல்லா எண்ணெயும் சேரும்போது அந்த வலி கொஞ்சம் நிவாரணமாக இருக்கும். வலி உபாதை இல்லாமல் இருக்கும். நல்லா குளிக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி அந்த எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு நீங்கள் வந்து வெந்நீரை ஊற்றி நல்லா இடுப்புலையோ கால்லையோ எந்த இடத்துல வலிக்குதோ அந்த இடத்துல எண்ணெயை நல்லா தடவி நீவி விட்டு 1 ஹவர் கழித்து நீங்கள் குளிச்சிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் எல்லாத்துக்கையுமே மெடிசன் போய் டாக்டர்கிட்ட போய்ட்டு மெடிசன் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, இல்லை கரண்ட்டு வச்சுக்கிட்டு, எல்லாமே ஹீட்டுங்க உடம்புக்கு. கரண்ட்டு வச்சாலும் ஹீட்டு, மெடிசன் தின்னாலும் நீங்கள் வந்து இந்த கல்லுலாம் வருது ஸ்டோனில், அந்த கல் வரத்துக்கெல்லாம் நம்ம ஒரு வழிவகுத்த மாதிரி ஆகிடும். தொட்டத்துக்கெல்லாம் மாத்திரை சாப்பிடாதீங்க, டாக்டர்கிட்ட போகாதீங்க. சில பேருக்கு அந்த மென்டாலிட்டியாக அந்த மைண்டில் வந்து அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும், நமக்கு உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போனால் தான் க்யூர் ஆகும்னு. அந்த மாதிரி நினைக்காதீங்க. கைப்பக்குவம் நிறைய இருக்குது, எல்லாத்துக்குமே நிறைய கைப்பக்குவம் இருக்குது. கைப்பக்குவத்தை பயன்படுத்திக்கிட்டு சரியாக வரல, அதுக்கெல்லாம் செட் ஆகலை, வயிறு வலிக்குதா, வந்து மோர் ஆற்றி கொடுங்க, அதுக்கு வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிடுங்க, குளுக்கோஸ் வாங்கிட்டு வந்து குடிங்க, ஆற்றி குடிங்க. வந்து ஜெல்லு டைஜின் ஜெல் இருக்குது. அப்புறம் இன்னும் என்னென்னா மெடிக்கலில் சொல்லி கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. ஜெல்சின் இருக்குது, இதெல்லாம் டேப்லெட்டாகவும் இருக்குது, வந்து லிக்விடாகவும் இருக்குது. பாட்டிலில் வாங்கிட்டு வந்து நீங்கள் அதை குடித்து பார்த்துட்டு ஒரு 1 வீக் பாருங்கள். திரும்பவும் உங்களுக்கு வழக்கெண்ணெய் தடைக்குங்க. அதெல்லாம் சரியாக வரலன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க. வாந்தி பேதி எடுத்தால் அதுக்காக வீட்டிலே இருக்கணும்னு நான் சொல்ல வரலை. சில பேருக்கு மோஷன் போகும், சில பேருக்கு வாமிட் எடுக்கும், வயிறு புண்ணாக இருந்தால். அது மாதிரி இருக்கும்போதெல்லாம் நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மாத்திரை எடுத்துக்கலாம். தொட்டதுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உடம்பை வீணாக்கிக்காதீங்க. இது மாதிரி வைத்தியத்தை பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். அதை மீறி போச்சுன்னா மட்டும் நீங்கள் டாக்டரை பார்க்கலாம். எல்லாருமே தொட்டதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போகாதீங்க, முடியாத பட்சத்தில் தான் போகணும். அதே மாதிரி பிள்ளைங்களையும் அந்த மாதிரி வளர்க்கக்கூடாது. இதை பாருமா, இதை சாப்பிடுமா, சரியாக போயிடுமான்னு என்னமா சொன்னால் புரியும்படி சொன்னால் அதுங்க புரிஞ்சுக்கும். கீரை வந்து நல்லா வேக வச்சு முருங்கைக்கீரையோ மணத்தக்காளி கீரையோ நல்லா பாயில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அந்த புண்ணு ஆறிடும். அதுக்கப்புறம் சரியாகலைன்னா டாக்டர் போங்க. மருந்து 3 வேளை, அதாவது விருந்து மருந்து 3 வேளைன்னு சொல்லுவாங்க. 3 நாளைக்கு அந்த நீங்கள் கை வைத்தியத்தை பண்ணி பாருங்கள். 3 நாள் பார்த்துட்டு 4ஆம் நாள் 5ஆம் நாள் நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க. எதுக்குமே டாக்டர்கிட்ட தொட்டத்துக்கெலாம் போனீங்கன்னா அவங்க நம்மக்கிட்ட வந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களும் நிறைய மாத்திரைகள் டானிக்கு அதெல்லாம் எழுதி கொடுப்பாங்க. அதை வேற நம்ம மறந்துடுவோம் சாப்பிட்றதுக்கு, வாங்கினது பெருசில் சாப்பிட மறந்துடுவோம். இதனால் நீங்கள் கை வைத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போங்க. தொட்டத்துக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போகிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. கையால் பார்த்துக்கிட்டு, கை வைத்தியம் பார்த்துக்கிட்டு முடியாத பட்சத்துக்கு போங்க. உடம்பு ஆரோக்கியமாக வச்சுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.